எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் புக்ஸு ஜிஎஸ்க்காக என்னென்ன புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸில் நீங்கள் கொஷின் பண்ணியிருந்தீங்க. அந்த கொஷினுக்கான ஒரு ஆன்சராக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. ஜிஎஸ், தமிழ், மேக்ஸு. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறத கூட நம்ம விட்டுடலாம். பட் தமிழும் ஜிஎஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிறைய புக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய புக்ஸை நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளால் படித்து முடிக்கவும் முடியாது, எக்ஸாம்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய உங்ககிட்ட என்ன புக் இருக்கோ அந்த புக்கை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் எந்த டாப்பிக்லேருந்து கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மட்டும் நீங்கள் அதர் சோர்ஸ் அப்படிங்கிறத போங்க. இல்லை அப்படின்னாக்கா உங்ககிட்ட இருக்கக்கூடிய புக்ஸ் என்னவோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஜிஎஸ்க்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் நான் ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கு மட்டும்தான் நான் லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் படித்தேன். நான் வேறு எந்த புக்குமே படிக்கல. 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்க்கு நான் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் படித்தேன். இப்போவும் நான் அதை மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது எனக்கு மெயின்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பாலிட்டிக்கு வெங்கடேசன் புக் அப்படிங்கிறத வாங்கியிருந்தேன். மற்றபடி நான் ஸ்கூல் புக்கு மட்டும் தான் படித்தேன். இப்போ தான் நான் இந்த தமிழக வரலாறு மற்றும் ஐஎன்எம், ஸோ இந்த 2 புக்குமே நான் வெங்கடேசன் புக்கு அவங்களுடைய புக்கை வாங்கியிருக்கேன். இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த புக்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த புக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஜிஎஸ்க்கு அப்படின்னால இந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கவுன்சிலிங்கில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வெங்கடேசன் புக் அவங்களுடைய புக்கை நான் வாங்கியிருக்கேன். கவுன்சிலிங் போகும்போது நிறைய பேர் சொன்ன ஒரே ஒரு புக்கு இந்த வெங்கடேசன் புக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த 3க்கும் 4க்கும் நான் இந்த புக் அப்படிங்கிறத வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் எல்லா டாபிக்ஸுமே படிச்சுட்டேனா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. எனக்கு எந்தெந்த கொஷின்ஸ் எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் இருக்கிறதுனால அந்த டாபிக்ஸ் மட்டுமே நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். எந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த டாபிக்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி இந்த டைம் நமக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா குரூப் 4ல் நிறைய ப்ராப்ளம்ஸ் போகிறதுனால இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்து ரொம்ப கிளியராக இருப்பாங்க. ஸ்கூல் புக்கிலிருந்து எடுத்தாலும் ரொம்ப டெப்த்தாக எடுப்பாங்க. ரொம்ப இன்டீரியராக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மாதிரி தான் எடுப்பாங்க. அதே மாதிரி அதர் சோர்ஸஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் நிறைய கொஷின்ஸ் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா இந்த டைம் கிடையாது. ஏன்னா நிறைய ப்ராப்ளம் போகிறதுனால ஸ்கூல் புக்கிலேருந்து மட்டும்தான் அவங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்கூல் புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் வேறு எந்த சோர்ஸுமே படிக்காதீங்க. ஜிஎஸ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை நீங்கள் ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேறு சோர்ஸ் அப்படிங்கிறது போகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் புக்ஸை ஃபாலோ பண்ணுறது. இது வரைக்கும் நான் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன். கவுன்சிலிங்கில் சொன்னதுனால தான் இந்த 2 புக்கும் நான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். இதுதான் அந்த புக்கு, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. இது வந்து நமக்கு யூனிட் 6ல் கவர் ஆகக்கூடிய புக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கு இது பாலிட்டி நான் மெயின்ஸ்க்காக வாங்கின புக்கு. ஸோ இந்த புக்கு 3rd இந்த புக்கு ஐஎன்எம். இது வந்து ஐஎன்எம்ல ஃபுல்லாகவே கவர் ஆகும் நமக்கு இந்த புக்கு. இந்த 3 புக்கு தான் நான் வெளி சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனது. மற்றபடி எல்லாமே நான் ஸ்கூல் புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லாக படிங்க. இந்த டைம் நமக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்த சொல்லலாம். பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டிஎன்பிசி விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்மளுடைய ஹோப் தான் நமக்கு ஒரு நல்ல ரீச்சை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அதர் சோர்ஸ் அப்படிங்கிறத படிங்க. இப்போவே நீங்கள் அதர் சோர்ஸை படிக்காதீங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து கொஷின்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.